இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 29வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், இப்படி என்னை அடையணும் என்று ஆசைப்படும் நபர் அவருக்கு சுகங்கள் துக்கங்கள் இது அனைத்துமே சமமானது என்று புரிந்து கொள்வார். அப்படி இருக்கும்போது அனைத்து துக்கங்களும் மறைந்து அனைத்து சுகங்களை காட்டிலும் பகவானை சென்று அடையும் அந்த சுகம் மோட்சம் என்கிற சுகம் மேலான சுகம் என்று உணர்ந்து அந்த பகவான் ஒருவரே கதி என்று என் சிந்தனையாவே இருப்பார். என் நினைப்பிலேயே எப்பயுமே இருப்பார். அப்படி அந்த இறைவனின் சிந்தனையில இறைவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற நபருக்கு பலனாக மோட்சமே கிடைக்கும் என்று சொன்னார் கிருஷ்ணர். அதையே தான் இந்த ஸ்லோகத்திலும் மீண்டும் சொல்கிறார். அப்படி இப்படி அந்த பகவான் மேல நம்பிக்கை வச்சிருக்கும் நபர், அந்த பகவானை அடையணும் என்று ஆசைப்படுகிற நபர், அந்த பகவானை பற்றிய பல விஷயங்களை மனதில் தெரிந்து கொள்ளணும் என்ற ஆர்வம் உண்டாகும். இப்படி அந்த இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளணும் என்று பல விஷயங்களை படித்து, பல விஷயங்களை கேட்டு, பல விஷயங்களை அனுபவித்து இருக்கும் இந்த நபர், அந்த இறைவனை தெரிந்து கொள்வதோடு சேர்த்து, அந்த இறைவனையும் தெரிந்து கொள்கிறார், தன்னை பற்றியும் தெரிந்து கொள்கிறார். நான் யார்? நான் அந்த இறைவனின் என்னோட ஆத்மா இருக்கே, அதுவும் அந்த இறைவன் ஒன்றுதான். நானே இறைவன், எனக்குள்ளே இறைவன் இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்கிறார். இப்படி இறைவனை பற்றியும் தெரிந்து கொள்கிறார். தன்னை பற்றியும் தெரிந்து கொள்கிறார். இப்படி இறைவனும் நானும் ஏன் பிரிந்திருக்கிறோம் என்றும் தெரிந்து கொள்கிறார். அப்பேற்பட்ட இறைவனை எப்படி சென்றடைவது என்கிற அந்த பாதையையும் தெரிந்து கொள்கிறார் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். ஆனால் அந்த இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளும் அந்த ஒரு நிமிடத்தில் அந்த இறைவனோடு தெரிந்து கொள்கிறார். அதோடு சேர்த்து அவரை பற்றியும் தெரிந்துக்கிறோம். நம்மை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த பகவானை சென்று அடைவது எப்படி என்கிற அந்த பாதையையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 29வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே.